ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। உத்தவ கீதா 16வது சாப்டர் பாகவதத்தில் ஜெராக்ஸில் 62வது பக்கம் சமஸ்கிருதத்தில் ஸ்லோகம் நம்பர் 11 63வது பக்கம் 11. குணினாம் அபி அகம் சூத்ரம் மகதாம் ச மகான் அகம் சூக்ஷ்மானாம் அபி அகம் ஜீவக துர்ஜயானாம் அகம் மனக. விபூதி யோகத்தில் இருக்கிறோம். உத்தவ கீதையினுடைய விபூதி யோகம். இப்போ விபூதி அப்படின்னா என்னன்னா, இங்க இருப்பது அனைத்தும் ஈஸ்வரனை தவிர்த்து வேறல்ல அப்படிங்கிற ஞானம் நமக்கு சாஸ்திரம் கொடுத்தாலும் அந்த ஞானத்தில் நின்று உலகத்தோடு டிரான்சாக்ஷன் பண்றதுங்கிறது அவ்வளவு எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவம் அல்ல. அதனால அது கஷ்டமா இருக்கிறதுனால அவர் என்ன சொல்றாரு, ஒரு தியானம், இங்க இருப்பது அனைத்தும் ஈஸ்வரனாக தியானம் செய்து செய்து பழகும் போது அந்த ஞானத்தில் நின்று நம்மளால இந்த உலகத்தோடு வியாபாரம் பண்ண முடியும் அப்படிங்கறக்காக ஒண்ணு. மெயினா பாத்தீங்கன்னா விபூதி யோகம் கர்வம் காணாம ஓடி போயிடும். இதை நான் செஞ்சேன், நான் தான் செஞ்சேன், நான் மட்டும்தான் செய்வேன், என்னால மட்டும்தான் முடியும், மற்றவங்க எல்லாம் முடியாது, என்னையாட்ட யாரும் கிடையாது. அது வித்யா கர்வம். நான் மட்டும்தான் வேதம் கத்துக்கிறேன், வேதாந்தம் கத்துக்கிறேன், எனக்கு தான் சாண்டிங் தெரியும். இது என்ன ஆகிட்டே போகும், கர்வத்தை அப்படியே ஏற்றிக்கிட்டே உள்ள போகும். மற்றவங்களை பார்க்குற பார்வையே வேற மாதிரி இருக்கும். நீ எல்லாம் என்ன, நான் பார், அது முதல்ல போகணும். ஞான நிஷ்டைக்கு முதல் எதிரி கர்வம். அது வித்யா கர்வம் வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா சுற்றி யாரும் படிக்கிறது இல்லையே, நாம தானே படிச்சுட்டு இருக்கிறோம். ஸோ அந்த அகங்காரத்தில் நின்று நாம கத்துக்கிறோம். அப்போ அதனோட சைடு எஃபெக்ட் கர்வம். அதை ஒர்க் அவுட் பண்ணி தீத்தா மட்டும்தான் சேஃபா ஞான நிஷ்டையில் நிற்க முடியும், இல்லைன்னா கஷ்டம். அடுத்தது என்னது, பொறாமை. அது கீழ் லெவல் பொறாமை. ஐயோ அவங்களுக்கு அவ்வளவு இருக்குதே, இவ்வளவு இருக்குதே, அவங்க நல்லா இருக்கிறாங்களே, எனக்கு இல்லையே, எனக்கு இல்லையே, எனக்கு இல்லையே, அவங்க அது பெற்றிருக்காங்க, இவங்க இதை பெற்றிருக்கிறார்கள், எனக்கு இல்லையே. அதை பார்த்தோன்ன பொறாமை. ஏன்னா மனம் எப்பொழுதுமே நம்மளை விட உயர்வா இருக்கிறத பார்க்க வைக்கும். அது அதனுடைய சுபாவம். எதை தாண்டி வந்தோமோ அதையெல்லாம் பார்க்க வைக்காது. அப்போ நான் எதை அடைந்தாலும் அதுக்கு மேல உலகத்தில் 4 பேர் 10 பேர் இருப்பாங்க. உடனே அதை பார்த்து என்ன ஆகும், மனம் பொறாமை, வயிறு எரிச்சல். நிறைய பேருக்கு அல்சரே வந்துருது அதுல, பொறாமை. ஸோ இதுவும் இந்த 2 போகணும்னா விபூதி யோகம்ங்கிறது எங்கும் இறைவனை காண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நானும் இறைவன், என் மனம் யாரை காமிக்குது, ஒரு அதிக சக்தி படைத்தவரை காமிக்குது. நீ என்ன பாரு, அவங்க பாரு அப்படின்னு. அப்ப என்ன தெரியும், அவரும் இறைவனை தவிர்த்து வேறல்ல. அவர் செஞ்ச புண்ணியம் இறைவனுடைய தன்மையை அவனுக்கு கொடுத்து வச்சிருக்காரு. அவன் அந்த சக்திக்கு உரிமையானவன், ஓனர் அல்ல. ஒரு சக்தி ஒத்துட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு ஓனர் அவர் அல்ல, இறைவன் தான் ஓனரு. அதை அவனுக்கு கொடுத்து வச்சிருக்காரு. எனக்கு உண்டானதை எனக்கு கொடுத்து வச்சிருக்காரு, அவனுக்கு உண்டானதை அவருக்கு கொடுத்து வச்சிருக்காரு. அவனும் சரி நானும் சரி இந்த சரீரத்தை விட்டு போகும்போது டேலி பண்ணிட்டு தான் போயாகணும். we cannot carry the சக்தி to next சரீரம். இந்த சரீரத்தில் அது இந்த வயதில், அது 80 வயதில் இந்த சக்தியை நான் பயன்படுத்த முடியுமா தெரியாது. இப்ப இருக்கிற சக்தி அவ்வளவுதான். அது எவ்வளவு காலத்துக்கு தேசத்துக்கு உட்பட்டது. அதைத்தான் நான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறேன், அதைத்தான் அவனும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறான். அவனும் 80 வயதில் இந்த சக்தியை முடியாது. அப்படி இதை பத்தி திங்க் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும், கர்வம். ஏன்னா 2 ரொம்ப கஷ்டம். ஏன்னா அகங்காரத்துலேருந்து நம்ம படிக்கிறோமா, கர்வத்தையும் பொறாமை கூட படிக்கிறவங்க மேல ஒரு பொறாமை. ஐயோ அவங்களுக்கு நல்லா வருதே, நல்லா சொல்றாங்களே, ஐயோ நமக்கு வள்ளி. இது முதல்ல கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் பண்ணாதான்
நீங்க ஞான நிஷ்டையினுடைய யோகியதா அம்சமே பெறோம். அதுக்கப்புறம் ஞான நிஷ்டைக்கு முயற்சி பண்ற அது வேற. ஞான நிஷ்டை யோகியதா அம்சமே இந்த ரெண்டுல இருந்து விலகி ஆகணும். நம்ம இது ரெண்டும் விபூதி யோகம்ங்கிறது ரொம்ப உதவி பண்ணுங்கிறதுனாலதான் இறைவன் ஏன்னா இது படிக்கும் போது எத்தனைங்க சொல்லுவார், போர் அடிக்குது, வேற ஏதாவது சொல்லாமல நமக்கே தோணும். ஆனா அத்தனையும் கேட்டாலும் மனதில் இருக்கிற கர்ப்பம் பொறாமை போகாதுங்கிறது இத்தனை ஸ்லோகம் படிச்சதுக்கு அப்புறம் தெரியும். ஏன் இவ்வளவு ஸ்லோகங்கள் இறைவன் அதப்பாரு, அதை நானா இருக்கிறேன், இதப்பாரு, இதுல ஒன்றும் ஆர்டர்லாம் கிடையாதுங்க. வரிசையா சொல்றாரா, அதுல ஒரு ஆர்டர் இருக்கால, நம்ம புத்தி யோசனையே பண்ண வேண்டாம். அவர் கண்ணுல பட்டதை சொல்லிக்கிட்டே போறார். ஒன்ன சொன்னா ஏன் இன்னொன்னு சொல்லல, அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறத ஏன் இப்படி எதையும் நம்ம விசாரம் லாஜிக்கா இங்க எதையும் தேட கூடாது. கண்ணில் வட்டதை இறைவன் சொல்லிட்டு போறார். ஏன் இதை சொல்லல, இதையே ஃபர்ஸ்ட் சொன்னார், இதையே கடைசியில் சொல்றார், இதையில முதல்ல சொல்லியிருக்கணும். நோ லாஜிக், நோ ரீசனிங், கண்ணில் பட்டதை சொல்லிட்டு போயிட்டே இருக்கார். இது எதுக்குன்னா தியானம். மனதுக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், நம்ம இதை தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுவும் இறைவன். ஒரு சக்தி ஒருத்தனை வெளிப்பட்டா அதுவும் இறைவன், எனக்குள்ள ஒரு சக்தி வெளிப்பட்டா அதுவும் இறைவனை தவிர்த்து வேறல்லங் போர்தான். அந்த அகங்காரம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். அதுக்காக படிக்கிறது. இப்ப இந்த ஸ்லோகத்துல குணினாம் அப்பி அகம் சூத்திரம், இது போன கிளாஸ்லயே பார்த்தோம், இருந்தாலும் மீனிங் கொடுக்கிற எழுதிக்கிங்க. குணினாம் அப்பி, முதலில் படைக்கப்பட்ட தத்துவங்களில் மாயா குண திரிகுணாத்மிகா மாயா, அதிலிருந்து தோன்றிய குணினாம் அப்பி அகம் சூத்திரம், சூத்ராத்மன ஹிரண்ய கர்ப்பகா பிரம்மாஜி. முதலில் படைக்கப்பட்ட பொருள் தத்துவங்களில் என்னென்ன கிரியேட் ஆயிருக்கோ அந்த தத்துவத்தில் நான் ஹிரண்ய கர்ப்பகா பிரம்மாஜி. இது அப்படியே ஒரு 15-20 ஸ்லோகங்கள் அப்படியே போயிட்டு இருக்கும். நான் சொல்றேன், மீனிங் எழுதிக்கிறீங்க, அப்படியே தான் போகும். விளக்கங்கள் 1-2 இடத்துக்கு தான் தேவைப்படும், மற்றதெல்லாம் ஒன்றும் விளக்குவதற்கு ஒன்றும் கிடையாது. மகதாம்ச மகான் அகம், மகதாம்ச மகான் அகம். மகத்துனா விராட்டு, மிகப்பெரிய தத்துவமான விராட் ரூபமாக நான் இருக்கிறேன். அது நான் இருக்கிறேன் ஒரு இடத்துல எழுதிக்க, அப்படியே டிட்டோ போட்டே வந்துடலாம். பெரிய மிகப்பெரிய தத்துவத்தில் இந்த உலகத்திலே பெரிய ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா அவர் தான், விராட்டு. ஸ்தூல பிரபஞ்ச அபிமானி. ஹிரண்யகர்ப்பன் சூக்ஷ்ம பிரபஞ்ச அபிமானி. சூக்ஷ்ம லெவல்ல பார்க்கும்போது நான் ஹிரண்யகர்ப்பனா இருக்கேன், ஸ்தூல லெவல்ல பார்க்கும்போது நான் விராட்டாக இருக்கிறேன். ஏன்னா அவருக்கு மேல ஒரு ஆள் கிடையாது. சூக்ஷ்மத்துல ஹிரண்யகர்ப்பனுக்கு மேல ஆள் கிடையாது, ஸ்தூலத்துல விராட்டுக்கு மீறினால் அங்க யாரும் கிடையாது. அதனால அதுவாக நான் இருக்கிறேன்னு என்ன அர்த்தம், இங்க படைக்கப்பட்ட அனைத்து சூக்ஷ்மமும் நான், அனைத்து ஸ்தூலமும் நான். கம்ப்ளீட் ஆயிடுச்சா, இதோட போக வேண்டியது தானே. எதுக்குங்க அடுத்ததெல்லாம் ஆரம்பிக்கிறாரு, மனசு அப்படித்தான் தோணும், நம்ம புத்தி அகங்காரம் அப்படித்தான் கேட்கும். நான் சொல்லிட்டார்ல, நம்மளால அதுல நின்று டிரான்சாக்ஷன் பண்ண முடியுதான்னு பாருங்க. நான் பார்க்குற அனைத்து சூக்ஷ்மமும் என்னை தவிர்த்து வேற அல்ல அப்படின்னு நினைச்சு நம்மளால டிரான்சாக்ஷன் பண்ண முடிகிற அன்னைக்கு வரைக்கும் என்ன தேவை, விபூதியாக படிச்சுக்கிட்டே இருக்கணும். சூக்ஷ்மானாம் அப்பி அகம் ஜீவகா. அடுத்த லைன் போட்டார், சூக்ஷ்மானாம் அப்பி, சூக்ஷ்மமான விஷயத்தில் நான் யாருன்னு கேட்ட ஜீவங்கிறார். என்னங்க சொல்றாரு, நான் ஜீவனாக நான் தான் இருக்கேன். சூக்ஷ்மமான இந்த உலகத்தில் ரொம்ப சூக்ஷ்மம். இப்போ பூமியை விட நம்ம என்ன சொல்லுவோம், நீர் கொஞ்சம் சூக்ஷ்மம், நீரை விட அக்னி சூக்ஷ்மம், அக்னி விட வாயு சூக்ஷ்மம், வாயு விட ஸ்பேஸ் ஆகாசம் சூக்ஷ்மம். இப்படி ஒன்றை விட கிராஸ் டு சூக்ஷ்மம் சட்டில். பூமியை விட நீர் என்னது ஒரு சட்டில், ஏன்னா அது பூமி ஒரு ஹார்டு, இது ஒரு சட்டில். அந்த மாதிரி அதை விட அக்னி, அக்னி விட வாயு சூக்ஷ்மம், வாயு விட ஆகாசம் அதிசூக்ஷ்மம். இது எல்லாத்த விட சூக்ஷ்மம் யாரு தெரியுங்களா, ஜீவகா. என்ன சொல்ல வராரு, நான் யாருன்னு விஷயம் ஒரு ஜீவன் இருக்கான், அவன் சூக்ஷ்மங்கிறாரு. எப்படி,
நான் யாருன்னு அவனுக்கு தெரியாம வாழ்வதே அஞ்ஞானம். அத எவ்வளவுதான் விலக்கி கொடுத்த வேற எது என்ன மனிதன் கண்டுபிடிக்கிற மூளையில் இருந்து அந்த ஜீவன் என்ன பண்ண முடியாது, விளக்க முடியாது. இறைவனால மட்டும்தான் ஜீவனுடைய தத்துவத்தை விளக்க முடியுமே தவிர எந்த ஒரு மனிதனாலும் ஜீவனுடைய தத்துவத்தை, ஆத்ம தத்துவத்தை விளக்க முடியாது. எப்பேற்பட்ட சயின்டிஸ்ட் வந்தாலும் அறிவடு பொருளுக்குள்ள அவன் மண்டையை உருட்டிட்டு இருக்கலாமே தவிர அறிபவனுடைய சொரூபம், அந்த ஜீவனுடைய தத்துவம், சத்து தித்து ஆனந்த சொரூபத்தை மனிதரால் விளக்க முடியாது. அதனால என்னது அவன் தத்துவம்? சூக்ஷ்மம். சூக்ஷ்மமாக புரிந்து கொள்ளப்பட வேண்டிய விஷயம். இந்த உலகத்திலேயே அறிந்து கொள்ளப்படுவதிலேயே கஷ்டமான விஷயம் எதுன்னு கேட்டீங்கன்னா ஆத்ம தத்துவம். நாம நினைக்கலாம் இங்கிருந்து செவ்வாய் போறாங்களா அதை விடவா நாம படிக்கிறது சூக்ஷ்மம்னு. கெமிஸ்ட்ரி லேப்ல போட்டு மண்டை உருட்டி இந்த சால்ட் அந்த சால்ட்னு பசங்க பிரிக்கிறானுங்களா அதை விடவா நம்ம சூக்ஷ்ம வெள்ளுக்கும் அப்படிதான் நினைக்கிறாங்க. நாங்க படிக்க தடவா நீங்க என்னமோ படிச்சுட்டு இருக்கிறீங்க. இறைவன் என்ன சொல்றாரு, இந்த உலகத்தில் எந்த விஷயத்தை படித்தாலும் அதை விட கடினமான சப்ஜெக்ட் மேட்டர், சூக்ஷ்மமான சப்ஜெக்ட் மேட்டர் வேதாந்த வகுப்புகளில் சொல்லிக் கொடுக்கிற விஷயம், ஜீவா விஷயம் சொல்ல பாருங்க. சூக்ஷ்மானாம் அப்படி அகம் ஜீவகா, அவ்வளவு ஒரு சூக்ஷ்மான விஷயமாகவும் நான் தான் இருக்கிறேன். துர்ஜயானாம் அகம் மனக. இந்த உலகத்தில் வெல்லுதல், ஒரு அரசரை வெல்லறான், ஒரு காட்டுக்கார கோர்ட்ல கேஸ போட்டு இன்னொரு காட்டுக்காரனை வெல்றான். இந்த காலத்துல அக்கா அண்ணன் கேஸ போட்டு அக்கா சில சமயம் வின் பண்றாங்க, அண்ணன் சில சமயம் வின் பண்றாங்க, அப்பா மகனுக்கு நடுவில் கேஸுங்கிறாங்க. அதுல சில கேஸ்ல அப்பா வின் பண்றான், சில கேஸ்ல மகன் வின் பண்றான். சோ வாழ்க்கையில் வெற்றி இந்த மாதிரி அடைகிற விஷயத்தில் நான் எந்த வெற்றியா இருக்கேன் தெரியுமா? பூமி விஷயமா, கேஸா, கோர்ட்டா, அல்லது போர், ஒரு அரசன் இன்னொரு போர் அரசனை வெற்றி கொள்கிறான். இது எல்லாத்தையும் விட நான் எந்த வெற்றியாக இருக்கிறேன் தெரியுமா? மனதை அடக்குதல்ங்கிற வெற்றியாக நான் இருக்கிறேன். ஸோ எல்லா கேஸையும் ஈஸியாக வின் பண்ணிடலாம், எல்லா அரசர்களையும் தோக்கடிச்சிடலாம். ஆனா அதை விட கடினம் மனதை அடக்குதல், ஒழுங்குபடுத்துதல். மனதை அடக்குதல் பெரிய வெற்றி. ஆத்மாவை இந்த உலகத்திலேயே பெரிய வெற்றி எது? மனதை அடக்குதல். அப்ப பெரிய வெற்றிங் போது அதீத முயற்சி தேவைன்னு புரிஞ்சுக்கணும். ஆஹா நான் பெரிய வெற்றி அடைய போகிறேன் பெருமைக்கு போயிடக்கூடாது. அப்ப பெரிய வெற்றிக்கு பெரிய பெரிய என்ன வேணும்? முயற்சி வேணும். அதிசூக்ஷ்மம், அதை பாருங்க, அதிசூக்ஷ்மம் போட்டோன்னு அடுத்த வாட என்ன போடுறாரு? ஏய் அது அதி பெரிய வெற்றி. அப்ப அதீத முயற்சி, அதீத சூக்ஷ்மமான விஷயமாக ஜீவன் இருக்கிறான். அதை வெற்றி கொள்வதற்குண்டான மனமாக, அதை வெற்றிகளில் மன வெற்றியாக நான் மனதை ஒழுங்குபடுத்துதலாக நான் இருக்கிறேன். வெற்றியிலேயே பெரிய வெற்றி மனதை தன்வசப்படுத்துதல். ஏன்னா அது ஒரு போர் தானே, தவம் தானே. எத்தனை மண்டை உருட்டுறோம், எத்தனை தியாகம் பண்றோம் மனதை ஒழுங்குபடுத்துவதற்கு. தவம் தவம். சோ என்ன தெரியுது? ஒரு அரசன் இன்னொரு அரசனை எதிர்த்து போரிடுதல் என்பது ஒரு கோமணத்தை கட்டிக்கிட்டு மரத்துக்கடியில் உட்கார்ந்து தவம் செய்து தன் மனதை கட்டுக்குள் கொண்டு வரார். பாத்தீங்களா? அவர் கிரேட். அதான் இறைவனுக்கு சொல்றாரு, டே அரசா நீ வென்று விடலாம். 4 பேருக்கு ட்ரைனிங் கொடுத்தீங்கன்னா 40 நாள் கொடுத்தீங்கன்னா அவன் போய் வென்றுட்டு வந்துடுற. நீ போய் எங்க கத்தி எடுத்து சண்டை போடுற? அப்படியே நீ போனாலும் உனக்கு வேணுங்கிறத ஆச்சாரியர் சொல்லி கொடுத்துருப்பாங்க, நீ அதை யூஸ் பண்ணிட்டு வர, அவ்வளவுதான். ஆனா அதை விட கஷ்டம் என்னது? மரத்துக்கடியில உட்கார்ந்து மனதை அடக்குதல். அப்ப அவங்க நம்மள ஒவ்வொரு கிரகஸ்தாவும் மனதை அடக்கிற பயிற்சிக்கு இறங்குறான்னா அரசனை விட நாம கிரேட்டுன்னு புரிஞ்சுக்க. ஏன்னா உடனே காட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்க மட்டும்தான் அதை பண்றாங்களா? ஏன் நாமெல்லாம் பண்ணலையா? நாமளும் மனதை கட்டுப்படுத்துவதற்கு, மனோநிகிரகம் பண்ணுவதற்கு எத்தனை முயற்சி பண்றோம். சோ we are great. நான் சொல்லிங்க, இறைவன் சொல்றாரு, வெற்றி கொள்வதில் கடினமானதில் அகம் மனஹா. அடுத்தது
அடுத்த ஸ்லோகம் 12வது ஸ்லோகம். ஹிரண்யகர்ப்பக வேதானாம் மந்த்ராணாம் பிரணவக த்ரிவிருத்து அக்ஷராணாம் அகாராக அஸ்மி பதானி சந்தசாம் அகம். மந்த்ராணாம் சரி ஹிரண்யகர்ப்பாணாம் வேதானாம் கர்த்தா. எஸ், வேதானாம் கர்த்தா. யார் வேதானாம் கர்த்தா? அகம். ஹிரண்யகர்ப்பகா, ஹிரண்யகர்ப்பனாக இருந்து 4 வேதத்தை நமக்கு கொடுத்தவர் பிரம்மாஜி. 4 வேதங்கள். வேதானாம் கர்த்தா, வேத கிருத்துன்னு பேர் அவருக்கு பேர். வேதத்தை சமைத்தவர் பேர் அவருக்கு பேர் வேத கிருத்து. ஸோ வேதானாம் கர்த்தா, கர்த்தான செய்தவர், கொடுத்தவர். யாரு? அந்த ஹிரண்யகர்ப்பனாகவும் நான் இருக்கிறேன். 4 வேதங்கள் ஃப்ரம் ஈஸ்வரா. அடுத்தது மந்த்ராணாம் பிரணவக அகம். மந்திரங்களில் ஓம்கார மந்திரமாக திரிவிருத்தினா 3 மாத்திரைகளை கொண்ட அகாரா உக்காரா பக்காரா 3 மாத்திரைகளை கொண்ட ஓம்கார மந்திரமாக நான் இருக்கிறேன். ஏன் மந்திரம்னு பேர் அதுக்கு? த்ரா மீன்ஸ் திராயத்தே இது மந்திரகான்னு சொல்லுவோம். ஏன் மந்திரத்துக்கு என்ன டெஃபினேஷனு? த்ரா வருதா? மந்த்ரால த்ரா வருதா? திராயத்தே இது மந்திரக, ஒருவனை காப்பாற்றக்கூடிய. திரான காப்பாற்றுதல். திராயத்தை மந்திரம்ங்கிறது ஒருவனை காப்பாற்றும். அதனால அது பேர் என்னது? மந்திரம். திராயத்தே இது மந்திரகா. மந்திரம்ங்கிறது வந்துங்க ஸ்லோகம் வேற, மந்திரம் வேற. புருஷ சூக்தம்ங்கிறது மந்திரம். இறைவனிடமிருந்து வந்த வாக்குக்கு பேர் மந்திரம்னு பேரு. மனிதனிடம் தோன்றிய விஷயங்களுக்கு பேரு சகஸ்ரநாமம். அனைத்துமே என்னதான்? ஸ்லோகம், ஸ்தோத்திரம். ஸ்துதி பண்றதுனால அதுக்கு பேரு ஸ்தோத்திரம். இறைவனை ஸ்துதி பண்ணா அதுக்கு பேரு ஸ்தோத்திரம். ஸ்லோகம் எல்லாமே அந்த வேர்ல்டு வந்ததுதான். அது ஆச்சாரிகளால், முன்னோர்களால், பெரியோர்களால் இயற்றப்பட்டது. அது ஸ்லோகம் வேற, இது வேற. இது மந்திரம்ங்கிறது இறைவனுடைய வாக்காக வந்ததுதான் மந்திரம். அதுதான் ஒருத்தனை காப்பாற்று. உடனே ஸ்லோகம் எல்லாம் காப்பாற்றாதா? அப்படி போகக்கூடாது. நிறைய ஸ்லோகங்கள் படித்து வளைந்த நாக்கு தான் மந்திரத்தை உச்சரிக்க முடியும். இல்லைன்னா வாயில நுழையாது. நம்ம லாங்குவேஜ் சொன்னா அது வாயில் நாக்குல நுழையாதுன்னா நாக்கு அந்த மாதிரி சூக்ஷ்மா பெறல முடியாது மந்திரங்கள் சொல்லுவதற்கு. புரிஞ்சுங்களா? அது அப்படி புரிஞ்சுக்கணுமே தவிர அதெல்லாம் தேவையில்லை. எனக்கு மந்திரம் மட்டும் சொல்லிக் கொடுங்க ஏங்க அதுல தானே, அப்படி இல்லை. ஸ்லோகங்கள் நீங்க எவ்வளவு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் ஓப்பன் ஆகி நாக்கு நல்லா ரெடி ஆகி மந்திரத்துக்கு சொல்றதுக்கு தான் அவங்க எல்லாம் ஏற்றி வச்சிருக்காங்க. எடுத்தோன்னே எனக்கு மந்திரம் மட்டும் போகுது, எது வேண்டாம். நிறைய பேர் ஸ்லோகம் எல்லாம் வேண்டாங்க, நீங்க புருஷனுக்கு சொல்லிக் கொடுங்க, ருத்ரம் சொல்லிக் கொடுங்க. அது எடுத்தோன்னே ஹையஸ்ட்ல அடிக்கிறது. அந்த ருத்ரம் படிக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னால நிறைய மந்திரங்கள் படிச்சு பழகி இருக்கணும். அது அல்டிமேட். அது அப்ப அதுக்கு கீழே இருந்து வாயை திறந்து தமிழ் பாடல்கள் இருந்து பாட தெரிஞ்சிருக்கணும். ஓப்பன் அப் ஆகணும் த்ரோட்டு. சொல்லி கொடுத்தேன்னு அது தப்பா போயிருமா? அப்படியே அந்த இதெல்லாம் உடுந்து தாண்டி அதெல்லாம் ஓப்பனா பாடி பழகி அந்த த்ரோட் பழகணும். அப்புறம் தான் அதுல மந்திரம் வரும். எடுத்தோன்னே நான் ருத்ரம் கத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட் டே என்ன? இட்ஸ் நாட் பாசிபிள். ஈவன் தோ திராயத்தே இது மந்திரக தான். அது வர்றதுன்னா இவ்வளவு ப்ரிப்பரேஷன்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸ் ஆர் நீடட். அக்ஷராணாம் எழுத்துக்களில் அகாரக. எழுத்துக்களில் நான் என்னவா இருக்கேன்? அ அ குரில் அஸ்மி, அகாரமாக இருக்கிறேன். என்ன அகாரம்? ஏன் உக்காரம் சொல்லல? வாய திறந்து எஃபர்ட்டே இல்லாம முதல் வர சத்தம் ஆ. எந்த உலகத்தில் எந்த குழந்தைகள் பிறந்தாலும் எந்த பேசக்கூடிய விலங்குகளாக சவுண்டு கொடுக்கிற விலங்குகளாக இருந்தால் முதல் என்ன சவுண்டு தான் விடும்? ஆ. ஏன்னா எந்த எஃபர்ட் இல்லாம நீங்க வாயை திறந்தோன்ன ஃபர்ஸ்ட் வர சத்தம் அக்கா. அஸ்மி, அகாரக அஸ்மி. அடுத்து பதானி சந்தாசாம் சந்தசாம் அகா. மீட்டர், செய்யுள்கள் எழுதுற மீட்டர்ல இப்ப திருக்குறள் பாத்தீங்கன்னா 4 எழுத்து சொற்கள் மேல இருக்கும், கீழே 3 சொற்கள். அந்த மாதிரி மீட்டர் ஒரு செய்யுள் அமைக்கும் போது ஒரு மீட்டர் கணக்கு இருக்கும்.
அதுல நான் என்னவா இருக்கேன்? சந்தஸ். சந்தஸ் மீட்டராக நான் இருக்கிறேன். காயத்ரி மந்திரம் அந்த சந்தஸ்வா இருக்கும். ஓம் பூர் புவஸ்வஹா அதெல்லாம் சந்தஸ். அது செய்யுளுடைய மீட்டர். திருஷ்டுப்பு அனுஷ்டுப்பு சொல்றேன் பார்த்தீங்களா? அது மாதிரி சந்தஸ்ல நான் என்னவா இருக்கேன்? சந்தஸா இருக்கேன். 13 இந்திரக அகம் சர்வ தேவானாம். படிக்கும்போது தெரியும் தேவார்களா எப்படி இருக்கிறேன்? இந்திரக அகம் சர்வ தேவானாம் வசூனாம் அஸ்மி ஹவ்யவாட் ஆதித்யானாம் அகம் விஷ்ணு ருத்ராணாம் நீலலோகிதஹ. சர்வ தேவானம் எல்லா தேவர்களில் நான் என்னவா இருக்கேன்? எல்லா தேவர்களுக்கு தலைவனாக இந்திரனாக நான் இருக்கிறேன். வசூனாம் அஸ்மி அவ்யவாட்டு. 8 வசுக்கள்ங்க. வசுக்கள் 8 பேர் சொல்லுவோம். அதுல நான் என்னவா இருக்கேங்கிறாரு? ஹவ்யவாட்டா இருக்கிறேன், அக்னியா இருக்கிறேன்னு அர்த்தம். ஹவ்யவாட்டுனா அக்னி. மொட்டை 8 வசுக்கள் சொல்ற எழுதிக்கிங்க. தரா, தரா, துருவா, சோமா, அஹா, அனிலா, அனலா, பிரதியுஷா, பிரதியுஷா, பிரபாசா. பிரபாசா இவங்களாம் தேவதைகள். 8 வசுக்கள்ங்கிறது 8 தேவதைகள். அதுல நான் என்னவா இருக்கேன்? அக்னி. தாங்க நீங்க சொன்னதுல அக்னி வலின்னு கேட்கக்கூடாது. அனிலம்னு என்ன? அக்னி. அனலம் அதெல்லாம் அக்னியோட ஒரு ஃபார்ம் தான். வசுனா ஹவ்யவாட்டு. 8 வசுக்களில் நான் அக்னியாக இருக்கிறேன். ஆதித்யானாம் அகம் விஷ்ணு. இது அதே மாதிரி தேவர்களுக்குள்ள ஒரு டிவிஷன். அதித்தியினுடைய புத்திரர்கள் தான் ஆதித்யன்னு சொல்லுவோம். அதித்தி அவளுக்கு பிறந்தவங்க தான் ஆதித்யர்கள். மொத்தம் 12 ஆதித்யர்கள் இருப்பாங்க. அதுல நான் என்னவா இருக்கேன்? விஷ்ணுவா இருக்கிறேன். எழுதிங்க. அப்படி வரிசையை சொல்றேன் நான். ருத்ரானாம் நீலலோகிதக. அதை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ருத்ரானாம் நீலலோகிதக. 11 ருத்ரர்கள் இருக்காங்க. அதுல நான் நீலலோகித்தனா இருக்கிறேன். ருத்ரர்கள் சொல்றேன். 11 ருத்ரர்கள் பேர் சொல்றேன். அதுல அவர் நீலலோகித்தா இருக்கிறாருன்னு சொல்றாரு. ருத்ரர்கள் 11 பேர். மகாதேவன், ருத்ரன், சங்கரன், நீலலோகிதன், ஈசானன், விஜயன், வீமதேவன், சுவும்ய தேவன், சுவும்ய தேவன், பவோத்பவன் 9வது, பவோத்பவன் 10வது, கபாலி, கபாலி 11 ஹரன். இவங்க பேர் 11 ருத்திர தேவர்கள். அதுல நானு நீலலோகிதா இருக்கிறேன்.
அடுத்தது 12 ஆதித்யர்கள். அதில் நான் விஷ்ணுவா இருக்கேன்னு சொன்னார் இல்லைங்களா? 12 ஆதித்யர்கள் யார் யாரு? விவஸ்வான், இதெல்லாம் தேவதைகளோட பேருங்க. அரியமன், त्वशिष्टर, इत्वा इष्टिर, त्वष्टिर, त्वा इष्टिर, त्वष्टिर, सावित्रर, 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 बागन, बागन, तत्र, तत्तु போட்டு இரு, तत्र, मित्रा, वरुणन, अंसा, भूषण, विष्णु, इंद्रन 12, यस, भूषण, इंद्रन, विष्णु, विवस्वान, अरियमन, त्वष्टिर, सावित्रर, बाकन, तत्र, मित्रा, वरुणन, अंसा, பூஷணன், இந்திரன், விஷ்ணு. அதுல நான் விஷ்ணுவாக இருக்கிறேன். 14வது பிரம்மர்ஷீணாம் பிருகஹ அகம், ராஜர்ஷீணாம் அகம் மனுகு, தேவர்ஷீணாம் நாரதஹ அகம், ஹவிர்தானி அஸ்மி தேனுஷோ. பிரம்ம ரிஷி, ரிஷிகள்ல போய் என்னங்க டிஃபரன்ஸ் அப்படின்னா, பிராமணன் ரிஷியாக இருந்தா பிரம்ம ரிஷி, ஒரு சத்திரியன் ராஜா ரிஷியா இருக்கலாம், ராஜ ரிஷின்னு சொல்லுவோம். அல்லது ஒரு தேவன் ரிஷியாக இருந்தா தேவ ரிஷின்னு சொல்லுவோம். மனுஷன் ரிஷியா இருந்தா வெறும் ரிஷி தான் பேர். ஸோ பிராமணனாக இருந்து அவர் ரிஷியா இருக்கலாம். அப்போ பிராம ரிஷி, வசிஷ்டர், இவர்கள்லாம் பிராம ரிஷி. அவர் கிங்கா இருந்தனால ராஜ ரிஷி. அவர் பிராமணனாக இருந்தா அவர் கிங்காக இருந்தார், அப்போ ராஜரிஷி. விஸ்வாமித்ரர் ராஜரிஷி, அந்த மாதிரி வரும். இவர் என்ன சொல்றாரு, பிரம்மஸ்ரீனா பிருகு, பிராமணனாக இருந்து ரிஷியாக இருந்தவங்கள நான் பிருகு. எங்க பிருகு? தைத்திரியா உபனிஷத் படிச்சவங்களுக்கு தெரியும், பிருகுவல்லினே இருக்கு. பிருகு ரிஷியாக நான் இருக்கிறேன். அவர் பார்த்தீங்கன்னா பஞ்சகோஷ பிரக்ரியா டெக்னிக் எடுத்து அந்த டெக்னிக்கில் ஆத்மாவை புரிந்து கொள்வதோட யூஸ் அழகாக கொண்டு வந்திருப்பாரு. அதை நம்ம தைத்திரிய உபனிஷத் படிக்கும்போது பார்க்கலாம். ராஜஸ்ரீனா மக மனுகு, ராஜ ரிஷிகளின் நான் மனு. தேவஸ்ரீனா நாரதக, தேவ ரிஷியில யாரு? நாரதன். அகம் நாரதரா நான் இருக்கேன். பிரம்ம ரிஷியில நான் பிருகு, ராஜ ரிஷியில நான் மனுகு, தேவ ரிஷியில நான் நாரதக. அடுத்து என்னது? ஹவிர்தானி அஸ்மி தேனுஷு, பசுக்களில் நான் தேனுவாக இருக்கிறேன், காமதேனு. சித்தேஸ்வராணாம் கபிலக, சுபர்ணக அகம், பத்ரத்ரிணாம் பிரஜாபதினாம் தக்ஷக அகம், பித்ருணாம் அகம் அரியமா. இது பகவத்கீதையிலும் சொல்லியிருக்க இந்த விஷயங்கள். சித்தேஸ்வராணாம் கபிலக, சித்தியை அடைந்தவர்களில் நான் கபில முனி. அவர் கிரியேஷன் பத்தி பேசுறவர், ஃபேமஸ் கபிலக. இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது அதை ரொம்ப சிந்திச்சவர் கபிலக. ஸோ சித்தி அடைந்தவர்கள் நான் என்னவா இருக்கேன்? கபில முனியாக இருக்கிறேன். சுப்பர்ணக அகம் பத்ரத்ரிணாம்,
சுப்பர்ணகனா உங்களுக்கு தெரியும், சுப்பர்ணா, தௌ சுப்பர்ணா, பறவை. பறவைகளில் நான் பதத்ரீனாம்னா கருடனாக இருக்கிறேன். கீழே விழுவதிலிருந்து காப்பாற்றக்கூடியத. பதத்திலிருந்து, பத்துனா டு ஃபால், திராண அந்த இடத்துல காப்பாற்றுதல். பறவைகளில் நான் கருடனாக இருக்கிறேன். பிரஜாபதினாம் தக்ஷராகம். பிரஜாபதிங்கிறது தேவதைகள், ஒரு டைப் ஆஃப் தேவர்கள். எப்படி வசூதெல்லாம் படித்தோம் அது மாதிரி பிரஜாபதிங்கிறது ஒரு டைப் ஆஃப் தேவதைகள். அவர்களில் நான் என்னவா இருக்கேன்? தக்ஷனாக. தக்ஷக அகம். பித்ருணாம் அகம் அரியமா. பித்ருணாம் அகம் அரியமா. பித்ருக்களில் நான் அரியமாவாக இருக்கிறேன். அப்படின்னாங்க தலைவன் அர்த்தம். அரியமா யாரு? தலைவன். பித்ருலோகத்துக்கு தலைவன் தான் அரியமா. மாம் வித்தி உத்தவ தைத்யானாம் பிரக்லாதம் அசுரேஸ்வரம் சோமம் நக்ஷத்ர ஓஷதீனாம் தனேஷம் யக்ஷ ரக்ஷசாம். மாம் வித்தி, என்னை தெரிஞ்சுக்க உத்தவா. என்னை எப்படியெல்லாம் மாம் வித்தினா என்னை அறிந்துகொள். யார் கூப்பிடுறாரு? உத்தவா. உத்தவா, உத்தவா, ஏ உத்தவா, என்னை அறிந்துகொள். நான் எப்படி இருக்கேன் தெரியுமா? தைத்யானாம் பிரக்லாதம் சுரேஸ்வரம். அசுரர்களில், மன்னர்களில் பிரக்லாதனாக நான் இருக்கிறேன். ஈஸ்வரனாக அசுரர்களுக்கு தலைவனுக்கு பேர். அசுரர்களில் தைத்யானாம், அசுரனுடைய தலைவர்களில் நான் என்னவா இருக்கேன்? பிரக்லாதன். தைத்யானா அசுரர், சுரேஸ்வரனா அது தலைவனாக. அசுரர்களுடைய தலைவனாக இருக்கிற பிரக்லாதனாக நான் இருக்கிறேன். சோமம் நக்ஷத்ர ஓஷதீனா. நக்ஷத்திரத்துக்குள் நான் சந்திரதேவனாக இருக்கிறேன். இது என்ன ஓஷதின்னா தாவரங்கள் தானே அப்படின்னா, சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, எப்படி சூரியன் இருக்கும்போது தாவரங்கள் வளர்ச்சி அடைகிறதோ அந்த மாதிரி சந்திர ஒளியிலும் சில சக்தியை தாவரங்கள் பெறுகிறது. அதனால ஓஷதீனம்ங்கிறது யாரை குறிக்கும்? சந்திரர்கள். இங்க சோமம் நக்ஷத்திர, நட்சத்திரங்களில் நான் எப்படி இருக்கிறேன்? சந்திரதேவனாக நான் இருக்கிறேன். கணேசம் யக்ஷரக்ஷசாம். யக்ஷரக்ஷ தேவர்களுக்குள் நான் குபேரனாக இருக்கிறேன். தனேஷம், தனத்துக்கு ஈசன் யாரு? குபேரன், தலைவன். தனத்துக்கு ஈசன் தனேஷன். தனேஷம்னா குபேரனாக இருக்கிறேன். யாரு? யக்ஷர்கள், ரக்ஷர்கள், அவர்களுக்குள் நான் ஈஸ்வரனாக இருக்கிறேன். சரி, குபேரனாக இருக்கிறேன். எல்லாமே யக்ஷர்கள் ரக்ஷர்கள் எல்லாம் தேவர்களுடைய குறிப்பு தான். தேவர்களுக்குள் நான் எப்படி இருக்கேன்? தேவதைகளுக்குள் நான் குபேரனாக இருக்கிறேன். தனத்துக்கு தலைவர். ஐராவதம் கஜேந்திராணாம்
யாதசாம் வருணம் பிரபும் தபசாம் விமுதாம் சூரியம் மனுஷ்யானாம் ச பூபதிம் ஐராவதம் கஜேந்திரானாம். கஜேந்திரானாம் யானைகளில் நான் ஐராவதமாக இருக்கிறேன். சொர்க்கத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஐராவத யானையாக நான் இருக்கிறேன். யானைகளுக்கு நான் இந்திரலோகத்தில் இருக்கிற இந்திரனுடைய யானையாக இருக்கிறேன். யாதசாம் வருணம் பிரபும் நீர் தத்துவ தேவதைகளில் நான் நீர்வாழ் ஜீவராசியாக இருக்கிறேன். வருண தேவதையாக நான் இருக்கிறேன். நீர் தத்துவ தேவதைகள், நீரில் உயிர் வாழ்கின்ற சக்தியை காப்பாற்றி கொண்டிருக்கிற தேவதைகள் பல பேர் இருக்காங்க. அதுல நான் நீர்வாழ் ஜீவராசியாக இருக்கிறேன். வருண தேவதான நீர்வாழ் ஜீவராசியாக நான் இருக்கிறேன். நீர் தத்துவ தேவதைகளில் நான் நீரில் வாழ்கிற ஜீவராசியாக இருக்கிறேன். நீர் தத்துவ தேவதை நிறைய பேர் இருக்காங்க. அதுல நான் நீர்வாழ் ஜீவராசிகளாக நான் இருக்கிறேன். மீனா யார் தான் இருக்காரு? இறைவன் தான் இருக்கு. தபதாம் ஜுபதாம் சூரியம் எரிக்கின்ற சக்திகளில் நான் யாரா இருக்கேன்? சூரியன். தபஸ்னா தப்பக. ஏன் தவம் பேர் வந்தது? தப்பியத்தே அணையினி தவம். நம்மளை போட்டு அது என்ன வறுத்து எடுக்குதா? தவம் பண்றது கஷ்டம். அதுதான் தவம்ங்கிற பேர் வந்து. இங்க வந்து எரிக்கின்ற சக்திகளில் நான் சூரியனாக உஷ்ணமாகவும் ஷைனி ஆக இருக்கிறேன். எரிக்கின்ற சக்திகளில் நான் சூரியனாக இருக்கிறேன். மனுஷியானாம் ச பூபதி மனிதர்களில் நான் ராஜாவாக இருக்கிறேன். உச்சைஸ்ரவநரதுங்கானாம் தானூனாமஸ்மி காஞ்சனம் தாத்தூனாமஸ்மி காஞ்சனம் யமசையமதாம் ச அகம் சர்ப்பாணாமஸ்மி வாசுகிஹி. உச்சைஸ்ரவாக துரங்கானாம். துரங்கம்னா குதிரை. குதிரைகளில் ரொம்ப ஸ்பீடா போற குதிரைகளில் அர்த்தம். அது வேற. உச்சைஸ்ரவாகா அது குதிரையோட பேர். ரொம்ப வேகமாக போகக்கூடிய குதிரை. அது தேவலோகத்தில் இருக்கிற குதிரைன்னு சொல்லுவாங்க. உச்சைஸ்ரவாகா. அந்த குதிரைகளில் நான் உச்சைஸ்ரவாகா குதிரையாக இருக்கிறேன். தாத்தூனாம் அஸ்மி காஞ்சனம் மெட்டல் தங்கமாக இருக்கிறேன். காஞ்சனம்னா தங்கம். தாதுக்களில் நான் தங்கமாக இருக்கிறேன். காஞ்சனம் தாத்தூனா. மெட்டல்ல நான் தங்கமா இருக்கேன். யமக சையமதாம் ச அகம் கட்டுக்குள் வைத்திருப்பவர்களில் நான் யமனாக இருக்கிறேன். உலகத்தில் கட்டுக்குள், இந்த குடும்பம் என் கட்டுக்குள்ளதான் இருக்கு, என் மனைவியும் கட்டுக்குள்ளதான் இருக்கு, ஒருத்தர் நம்ம ஒரு கட்டுக்குள் வச்சிருக்க மாதிரியா, அந்த மாதிரி கட்டுக்குள் வைத்திருப்பவர்களில் நான் யம தர்மராஜாவாக இருக்கிறேன். சர்ப்பாணாம் அஸ்மி வாசுகிஹி
சர்ப்பம் நாகம் ரெண்டுமே பாம்பு தானே, ரெண்டுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. சர்ப்பம்னாலும் என்னதான் பாம்பு, நாகம்னாலும் என்னதான் பாம்பு. சர்ப்பம்ங்கிறது பார்த்தீங்கன்னா விஷமுடைய பாம்புகளுக்கு சர்ப்பம்னு சொல்லுவோம். அப்ப விஷமுடைய பாம்புகளில் என்னவா இருக்கேன், வாசுகி. அதனாலதான் கடையும் போது என்ன வந்தது, பார்க்கடலை களையும் போது தெரியாம போட்டு அவங்க வாசுகியை போட்டு கடைஞ்சிருந்தா, அதெல்லாம் கடைஞ்சதுனாலதான் விஷம் வந்தது. அதே பாருங்க, எதை போட்டு கடைஞ்சிருந்தா விஷம் வந்திருக்காது. பார்க்கடலில் விஷ்ணு பள்ளி கொண்டிருக்கார் பாத்தீங்களா, அனந்தன், அது விஷமில்லாத பாம்பு. அதனாலதான் சந்தோஷமா படுத்திருக்காரு. அதை போட்டு கடைஞ்சிருந்தேன். இது ஐடியா நம்மளுக்கு கொடுக்க கூடாதுங்க, சும்மா நான் சொன்னேன். ஏன்னா வாசிக்கு கடைஞ்சி விஷம் வந்துன்னா ஏன் நானே நினைச்சுக்கப்பல, அப்ப அனந்தனை போட்டு கடைஞ்சிருக்கலாம் இல்லையா, யாரை போய் கேட்கறது, அதெல்லாம் கேட்கப்படாது. சும்மா எனக்கு இதை சொன்னேன் நான். அனந்த விஷ்ணு கொஞ்ச நேரம், நீ கொஞ்ச நேரம் அந்த போய் ஷோர்ல ஒரு பெட்டை போட்டு கொடுக்குறேன், நீங்க கொஞ்ச நேரம் படுத்துருங்க, உங்க பாம்பை மட்டும் எனக்கு கொடுங்க. அனந்த பத்மநாபா உங்க அனந்த பாம்பை கொடுங்க, கடைஞ்சிருந்தான்னு வச்சுக்கோங்க, இந்த நீல லோகித்தனே வராது. சிவபெருமானுக்கு இது கஷ்டமே வந்திருக்காது. சும்மா நான் சொல்றேன், சீரியஸா எடுத்துக்காதீங்க. ஏன்னா அடுத்து அவர் போடுறாரு, அதனால எடுத்தேன். வாசுகி விஷமுடைய பாம்புகளில் நான், அதான் சர்ப்பம்ங்கிறது விஷமுடைய பாம்புக்கு சொல்லக்கூடிய சொல். அடுத்த வேர்டு வருது பாருங்க, நாகேந்திராம் அனந்தக அகம் மிருகேந்திரக ஸ்ருங்க தம்ஸ்ட்ரினாம் ஆசிரமானாம் அகம் துரியக வர்ணானாம் பிரதமக அனகக அனக. அடுத்த வேர்டு நாகேந்திரனாம், 19வது பாடல். சரி, ஸ்லோகம். நாகேந்திரம்னா விஷமற்ற பாம்புகளில் நான் என்னவா இருக்கேன், அனந்தக, அனந்தனாக இருக்கிறேன். விஷமற்ற பாம்புகளில் அனந்தனாக இருக்கிறேன். அனந்தனா விஷ்ணு பள்ளி கொண்டுள்ள அந்த பாம்பு தான், 1000 தலை கொண்ட அனந்தன். அடுத்தது மிருகேந்திரகா சிங்கதம்ஸ்ராணா, சிங்கி, சிங்கினாங்க கொம்பு, தம்சம்னா பல்லு. இந்த மற்றவர்களை தாக்கக்கூடியதுக்காக விலங்குகள் என்ன வச்சிருக்கோம், சிங்கி கொம்பு, அதெல்லாம் தாக்குறதுக்காக வச்சதுதான். அப்புறம் கோர பற்கள் பிடிச்சி அந்த சிங்கமலை, அது மாதிரி அந்த மாதிரி மற்ற உயிரினங்களை தாக்குவதற்காக கொம்பையும் கோரப்பற்களையும் கொண்ட விலங்குகளில் நான் சிங்கம், சிங்கமாக இருக்கிறேன். சிங்கி தம்ஸ்டினா, கொம்பு. ஏன்னா சிங்கத்துக்கு கொம்பு கிடையாதுங்க, கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. நானும் வெகு நேரம் இப்போ கொஞ்சம் ஃபர்ஸ்ட் படிக்கும்போது என்னடா சிங்கி அப்படின்னா கொம்புடைய இதில் நான் சிங்கமா இருக்கிறேன் மாதிரி படிச்சோன்னு டக்குன்னு அப்படிதான் புரிஞ்சுது. அப்படி இல்லை, கொஞ்சம் சிந்திச்சதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. சிங்கி தம்ஸ்டினா, கொம்பு, மற்றவர்களை தாக்கக்கூடியதற்காக கொம்பு பற்களை உடைய விலங்குகளில் நான் எப்படி இருக்கேன், சிங்கம்னு புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். நான் ஆயிட்டேன், அதனால சொன்னேன். ஆசிரமானாம் அகம் துரியகா, ஆசிரமானாம் அகம் துரியக. இப்ப உங்களுக்கு தெரியும் ஆசிரமம், பிரம்மச்சரிய ஆசிரமம். அதுக்கு முன்னால ஒண்ணு இருக்குங்க, ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னால அனாசிரமின்னு சொல்லுவோம். அது ஆசிரமே கிடையாது அவங்களாம். அது ஆக்சுவலாங்க 5 வயசு முடிஞ்சு 5 வயசு வரைக்கும் அவன் அனாசிரமியத்தை வளரணும். அவனுக்கு பாருங்க 5 வயசு வரைக்கும் எந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது. பிரம்மச்சரிய ஆசிரமத்துக்கு உண்டான ரூல்ஸ் ரெகுலேஷன் எதுவுமே அனாசிரமிக்கு கிடையாது. ஆனா இந்த காலத்துல பாவம் 1.5 வயசு 2 வயசுல கொண்டு போய் அவனை எங்க கொண்டு விட்டுறாங்க, பிரம்மச்சரிய ஆசிரமத்துல கொண்டு விட்டுறாங்க. அதெல்லாம் பாவம். 6 வயசு 5 வயசு முடிச்சிடணும், கம்ப்ளீட் ஆனா தான் அவன் பிரம்மச்சரிய ஆசிரமத்துக்கே குவாலிஃபை ஆகிறான். அதுக்கு முன்னால் அவன் என்ன பாப்பம் பண்ணாலும் அவனுடைய அக்கௌண்ட்குள்ள வராது. ஆச்சுங்களா? நீங்க ஃபோர்ஸ்ஃபுல்லா கொண்டு 2 வயசுல கொண்டு பிரம்மச்சரிய ஆசிரமத்தை விடுறதுங்கிறது தவறுன்னு சொல்ல வர. அது குழந்தையோட வளர்ச்சிக்கு ரொம்ப பாதிக்கப்படும். ஸோ இவர் என்ன சொல்றாரு, இப்ப நம்ம ஆசிரமம் சொன்ன அனாசிரமியாக இருந்து அந்த குழந்தை பிரம்மச்சரிய ஆசிரமங்கிறது ஸ்கூலுக்குள்ள போகும்போது ஸ்கூல் லைஃப் முடிக்கிற வரைக்கும் அந்த ஆசிரமத்துக்கு பேர் பிரம்மச்சரிய ஆசிரமம்.
அங்க இறைவன் எது எது டூஸ் டோன்ஸ் சொல்லியிருக்காரோ அது குரு சொல்லி கொடுப்பாரு. அதன்படி அவன் கற்றுக்கொண்டு வாழணும். எந்த பேரண்ட்டும் பிரம்மச்சரி ஆசிரமத்துல டீச்சராக இருந்ததே நம்ம சரித்திரம் கிடையாது. இது நம்ம பேரண்ட்ஸ் நம்ம தலையில தூக்கி அதை வச்சுக்கிட்டதுனாலதான் குருவி தலையில நம்ம சொல்லுவாங்கல்ல பனங்காய் வச்ச மாதிரி வளர்த்த முடியாமல் நம்ம கஷ்டப்படுறோம்னா முதல் காரணம் பிரம்மச்சரி ஆசிரமத்துல நாம வளர்த்த முடியாது. கொண்டு யார்கிட்ட விட்டுறணும்? குருட்ட கொண்டு விட்டுறணும். அந்த எளிமையை, சாஸ்திரத்தை, டூஸ் டோன்ஸ், தர்மம் எது அதர்மம் எது, நீ வாழ்க்கையில ஃபைனல் கோல் என்னன்னு அப்பவே சொல்லி கொடுத்துருவார். அப்பவே உபனிஷத் சொல்லி கொடுக்க மாட்டாரு. நீ என்னத்துக்கு பிறந்திருக்க, எப்படி பிறந்த, கர்மான என்ன, பிராரப்தம்னு என்ன, எல்லாம் நீட்டா சொல்லி கொடுத்துருவார். மோட்சம் அந்த ஞானத்துங்கிற பாயிண்ட தவிர மற்ற எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவார். இது இப்படி நீ பண்ணினா இது விளைவு. அப்போ அது பிரம்மச்சரி ஆசிரமத்தில் அதுவும் சொல்லி கொடுப்பாரு. கூட ஒரு வில்வித்தை கத்துக்கிட்டு நான் அரசன்கிட்ட போய் வாழ்வாதாரத்துக்கு நான் போர்க்களை சேர்த்துனா அதுவும் சொல்லி கொடுப்பாரு. ஸோ அதுதான் பிரம்மச்சரி ஆசிரமம் குருகுலத்தில் வாழ வேண்டிய காலகட்டம். 12 to 14 இயர்ஸ் அது அவங்கவுங்க காலகட்டத்தில் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆசிரமம்? கிரகஸ்தாசிரமம். கிரகஸ்தாசிரமத்தினுடைய அதுக்குள்ள நீங்க கல்யாணம் ஆகி வந்துட்டோம் அப்படின்னா அதுக்குன்னு சில நார்ம்ஸ், டூஸ் அண்ட் டோன்ஸ் இருக்கு. மேக்சிமம் சம்பாதிக்கணும். பிரம்மச்சரி ஆசிரமத்துல காசை கையில் தொடக்கூடாது. பிக்ஷாச்சரியம் தான் இருக்கணும். பிக்ஷை எடுத்து சாப்பிடணும். கிரகஸ்தா வந்ததுக்கு அப்புறம் மேக்சிமம் உழைக்கணும், மேக்சிமம் சம்பாதிக்கணும், மேக்சிமம் கொடுக்கணும். எல்லாம் பண்ணிடுவோம். மேக்சிமம் உழைப்போம், மேக்சிமம் சம்பாதிப்போம். ஆனா யாருக்கு கொடுக்க மாட்டேங்கிறது தவறு. மேக்சிமம் கொடுக்கக்கூடிய ஒரே ஆசிரமி. ஏன்னா அவனை நம்பிதான் மத்த 3 பேர் இருக்காங்க. கிரகஸ்தவனை நம்பிதான் பிரம்மச்சரியும் இருக்கிறான், வானப்பிரஸ்தனும் இருக்கிறான், சன்னியாசியும் இருக்கிறான். கொடுக்கக்கூடிய ஒரே ஆள் அங்க பிரம்மச்சரிய தான், கிரகஸ்தா தான். ஸோ மேக்சிமம் சம்பாரிச்சு மேக்சிமம் கொடுக்க வேண்டியது நாம பார்த்தோம் கிரகஸ்தாசிரமம். அதுக்கப்புறம் கிரகஸ்திலேயே மகனுக்கு திருமணம் செய்ததற்கு பிறகு மகளுக்கோ சாவி அவங்க கையில ஒப்படைச்சிட்டு நம்மளுக்கு உண்டான வேத விசாரம். ஏன்னா அவர் குரு முதலே போட்டிருப்பாரு, டே கிரகஸ்தாசிரமங்கிறது வெரி ஷார்ட் டைம், நீ முடிச்சுட்டு உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டு நீ இங்க வந்துரு. திருப்பி அவன் எங்க போவான்? குருகுல வாசத்துக்கே போகலாம். இல்ல நீ வேற ஒரு குருவை கண்டுபிடிச்சு சாஸ்திரம் படிச்சுக்கோ அப்படிங்கறத அவரை ஃபீட்பேக் முதலே போட்டு வச்சிருவார் மட்டைக்குள்ள. கிரகஸ்த ஆசிரமத்துக்குள்ள போறதுக்கு முன்னாலேயே கிரகஸ்த ஆசிரமத்தை நம்ம எவ்வளவு நாள் கையில வச்சிருக்கணுங்கிறத சொல்லி அவர் அனுப்புவார். அது யார் இந்த ஸ்கூல்ல சொல்லி அனுப்பாதனாலதான் கிரகஸ்த ஆசிரமத்துக்குள்ள இப்பெல்லாம் நுழைஞ்சிட்டோம்னா சாகர வரைக்கும் கிரகஸ்த ஆசிரமத்துல இருக்கிறோம். ஏன்னா we don't know what is வானப்பிரஸ்தா because no school teachers. எதையும் எந்த டீச்சரும் நமக்கு சொல்லி தரது இல்ல. ஏன் நீ கிரகஸ்த ஆசிரமத்தை இதோட முடிச்சுக்கோ, அதுக்கு மேல அது வானப்பிரஸ்தத்துக்கு போயிருன்னு தெரிஞ்சா தானே. பொறுப்புகளை விடுதல் தாங்க வானப்பிரஸ்தம். அப்போ அவ எப்ப குருகுலத்துல என்ன பண்ணிடுவாரு அவரு? இந்த கிரகஸ்தாசிரம் முடிச்சுட்டு ஒரு பையனை புள்ள பெற்றுட்டு தானம் தர்மம் பண்ணு, நிறைய சம்பாரி, எல்லாத்துக்கும் கூடு, எப்படி டூஸ் டோன்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிருவாரு. உடனே அவன் எப்படா இதுல இருந்து ரிலீஃப் ஆகும், எப்படா இதுல இருந்து ரிலீஃப் ஆவன் தான் அவன் கிரகஸ்தாசிரமத்தில் உட்கார்ந்திருப்பான் தாமரை இலைமே. இந்த அறிவு இல்லாததுனாலதான் நம்ம என்ன பண்றோம், சாகர வரைக்கும் கிரகஸ்தாசிரமத்திலேயே உட்கார்ந்துருக்கோம். நீங்க பாருங்க, அந்த ஏஜுக்கு நம்ம வானப்பிரஸ்த வல்லின்னு வச்சுக்கோங்களேன், அதாட்ட ஒரு கொடுமை எதுவுமே கிடையாது. ரொம்ப கொடுமை அனுபவிப்போம். ஏன்னா இறைவன் வகுத்துறது நாமளே என்ன பண்ணிக்கிறோம், பிரேக் பண்ணிக்கிறோம் இல்லையா. இறைவன் சொன்னார்ல, பையன் கல்யாணம் முடிஞ்சது இல்ல, நீ வான்னு கூப்பிட்டார்ல, போயிட்டுன்னு வச்சுக்கோங்க, இறைவனோட பாதையில போறோம். அதை எதிர்த்து நிக்கிறோம் பாருங்க. அதனாலதான் வயதான காலத்தில் கஷ்டம் கஷ்டம் கஷ்டமோ கஷ்டம் நீங்க படுறீங்கன்னு நம்ம ஃபீல் பண்ணணும். ஆஃப்டர் சொல்லலாம், என்ன சொல்லலாம், ஒரு 58ல சில பேர் கல்யாணம் பண்ணலாம், சில பேர் 60ல பண்ணலாம், சில பேர் 50ல பண்ணலாம். எப்ப பையனுக்கு கல்யாணம் பண்ணி அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்ததோ அதோட நம்ம வேலை முடிஞ்சது. கல்யாணத்தோடவே முடிச்சுக்கணும், பொறுப்புகளை கொடுத்துடணும். குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா ஆனா வீட்லயே வாழலாம், பையனோட கூடவே வாழலாம், அதுல எல்லாம் தப்பு கிடையாது. நீங்க உடனே எல்லாம் விட்டுட்டு வேற வேற வகுப்பு வச்சிருந்தாலும் பிளான் பண்ணிடாதீங்க. ஒன்னாவே வாழலாம், சப்போர்ட்டிவா இருக்கலாம். ஆனா வீட்டுக்குள்ள நாம் இருப்போம், நமக்குள்ள வீடு இருக்காத நிலை, அதுதான் வானப்பிரஸ்தம். நமக்குள்ள வீடு இருக்கு. ரெண்டுக்கு நல்லா திங்க் பண்ணி பாருங்க. டாட்டா அந்த என்னங்க சொல்றீங்க புரியல, ஏன்னா திங்க் பண்ணி பாருங்க, புரிஞ்சிடும். நான் வீட்டில் இருப்பேன், மணி இல்ல. வானப்பிரஸ்தம்னா மணி காட்டுக்கு போகணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த காலத்துல காட்டுல போனா எங்க போய் யார் சோறு போடுவா? சோ அது அப்படி இல்ல குருகுலத்துக்கு போனா சுவாமிஜி எத்தனை பேருக்கு தான் சோறு போடுவாரு, அவரே வாவ பிச்சை எடுக்குதான் பெரும்பாலும். அதை போய் நாம கொடுக்குற மாதிரி அங்கேயும் போக முடியாது. அப்படிலாம் கற்பனை பண்ணிடாதீங்க, தேவையும் இல்ல. நம்ம வீட்டிலேயே அதற்குண்டான காலத்தையும் நேரத்தையும்
அந்த கிரகஸ்த ஆசிரமத்திலிருந்து வெளியில் வந்தீங்கன்னா தாங்க ரெஸ்பான்சிபிலிட்டியை குறைக்க முடியும். நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டியை குறைச்சிங்கன்னா தான் டைம் கிடைக்கும். அப்பதான் நீங்க வேதாந்தத்துக்கு டைம் கொடுக்க முடியும். புரிஞ்சுங்களா? வானப்பிரஸ்தம். அதுக்கடுத்த ஆசிரமம் என்ன? சந்நியாசம். அது விருப்பப்பட்டு போகலாம், போகாமலும் இருக்கலாம். ஏன்னா நீ கிரகஸ்தாலிருந்து வானப்பிரஸ்துக்கு வந்ததுக்கு அப்புறம் கணவன் மனைவியாக இருக்கும் போது, கணவன் உயிரோடு இருக்கும் போது மனைவி போக முடியும். ஏன்னா கணவன் பெர்மிஷன் கொடுத்தா போகலாம், இல்லைன்னா போக முடியாது. ஸோ கம்பல்சரி கிடையாது. சந்நியாச ஆசிரமம் கம்பல்சரி கிடையாது. கணவன் மனைவியாக நம்ம கைகோத்து வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தரோட பர்மிஷன் இருந்தா போகலாம். ஆனா கடைசி வரைக்கும் அவருக்கு செய்ய வேண்டியது நம்ம பொறுப்பு ஏற்றுக்கிட்டு தான் வர்றோம். அதனால நோ நீட் டு கோ ஃபார் சந்நியாசம். ஆனா அந்த சந்நியாசம்ங்கிறது சமயக்கு நாசம் எங்க பண்ணலாம்? கிரகஸ்த ஆசிரமத்தில், வானப்பிரஸ்த ஆசிரமத்தில் இருந்து கொண்டே சர்வ கர்மா சந்நியாசம் இஸ் பாசிபிள். சர்வ கர்ம சந்நியாசம் இல்ல, அகம் ஆத்மா அகர்த்தா. இதை தெரிந்து கொண்டு சன்னியாசியாக, சர்வகர்வ சன்னியாசியாக இறைவன் வாழந்து எதிர்பார்க்கிறே தவிர, நீ சன்னியாச ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஆசிரமத்துக்கு வாழ இறைவன் கூப்பிடலை. அவர் எதிர்பார்க்கிறது சர்வ கர்ம சந்நியாசியா நீ ஆணையா. நீ எங்க வேணா இரு, வானப்பிரஸ்தம் இருக்கிறியா இரு, கிரகஸ்தால் இருக்கிறியா இரு, அதை பத்தி எனக்கு பிரச்சனையே இல்லை. நீ எங்க வரணும்? சர்வ கர்ம சந்நியாசம். அது சில பேர்த்துக்கு பிராரப்தம். சந்நியாச வாழ்க்கையை ஆசிரமத்தை தேடி போவாங்க. அது போன ஜென்மத்தில் அங்கே போட்ட முட்டுவலின்னு நான் தான் சொல்றேன். அதுங்க தான் போக முடியும். எல்லாரெல்லாம் அங்கே போக வாழ்ந்து முடியாது. வாழ வேண்டிய அவசியமும் இல்லை. இயற்கைக்கு புறம்பாக போகணுங்கிற அவசியம் கிடையாது. இதுதான் என்னது? 4 ஆசிரம தர்மம். இவர் என்ன சொல்றாரு? ஆசிரமானாமகம் துர்யஹா. துரியன்னு 4வது அர்த்தம். சந்நியாச ஆசிரமாக இருக்கிறேன். ஏன் இப்ப விளக்குனா, அப்போ சந்நியாசம்னா எது? சர்வ கர்ம சந்நியாசின்னு புரிஞ்சுக்கணும். அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வாழ்றங்க அந்த சந்நியாச ஆசிரமம் எடுத்துக்கொள்ள கூடாது. அவருக்கு இங்க சொல்றது சர்வ கர்ம சந்நியாசம். நீ எதுல வேணா இருந்துக்கோ, ஆனா எங்க வந்துரு? சர்வ கர்ம சந்நியாசம். அதான் புரிஞ்சுக்கணும். உடனே இறைவன் சொல்லிட்டாரு, சன்னியாசம் இருக்கு சொன்னாரு. நாளைக்கு காலையில ஜி போன் பட்டு, ஜி நான் நாளைக்கு சன்னியாசம் எடுத்துக்கலான்னு, ஜி உங்க ஆசிரமத்துக்கு வரலான்னு இருக்குண்ணா உதச்சுப்பிடுவன்று வர. ஒழுங்கா அங்கேயே இருக்கும். எந்த ஜியும் வந்து வாங்க வாங்கன்னா நான் என்ன நிறைய பேர் நினைக்கிறதுங்க, இவங்க சாமியாரா போயிடுவாங்களோ. எங்க வீட்லயே சொல்லுவார், இவன் இப்படியே இருந்தா சாமியாரா போயிடுவேன். அவரெல்லாம் கூப்பிட மாட்டாரு. நாம சாமியாரா போனாலும் அவரெல்லாம் உள்ளோட மாட்டாரு. இது அவங்களுக்கு தெரியுது இல்ல. என்னமோ நம்மள அப்படியே வாங்க வாங்கன்னு சன்னியாசிகளை உலகத்துல உட்காந்துக்கிட்டுங்க. இந்த வகுப்புல அட்டன் பண்றவங்கள அவங்க ஒரு கற்பனை பாருங்க. நான் நினைச்சு பார்ப்பேன், இதெல்லாம் நடக்கிற காரியம். இப்படிலாம் கற்பனை எப்படி கற்பனை பண்றாங்க தெரியுங்களா? இப்ப இந்த வகுப்புகளை போயிட்டா இந்த சன்னியாசிகள் உலகத்தில் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள தங்களை போலே இவங்கள ஆக்கணும்னு அவங்க என்னமோ வாங்கே வாங்கேன்னு கதவை திறந்து உட்கார்ந்து வச்சிருக்கிற மாதிரியும், நாம் அதுக்கு போலாம் போலான்னு முயற்சி பண்ற மாதிரியும் இவங்களுக்கு ஒரு கற்பனை. என்னத்த பண்றது? யார் நம்மள உள்ளோட போற? சன்னியாசாசிரமத்துக்கு வாடு. சன்னியாசாசிரமத்துக்கு உள்ள போறதுங்கிறது கிரகஸ்தாசிரமத்துக்குள்ள போறதை விட கஷ்டம். ஏன் கேளுங்க, கிரகஸ்தாசிரமத்துக்குள்ள நீங்க வர்றீங்கன்னா ஊரு கூடி வருவோம். ஆகா பொண்ணு, ஆகா மாப்பிள்ளை, ஆகா கல்யாணம், ஆகா சாப்பாடு, ஆகா கொண்டாட்டம், ஆகா ஆகான்னு வருவோம். கிரகஸ்தாசிரமத்துக்குள்ள ஊர் அப்படி நம்மளை தள்ளி விடும். ஏன்? அணுவிடி அணுவிடின்னா வேற இல்லை. அணுவிக்கிறதுனால ஒரு ஆனந்தம் வேணும் இல்லையா? அதுக்குத்தான் கல்யாண வைபவமே. ஆனா நீங்க பாருங்க, அந்த ஆசிரமத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அடுத்து என்ன ஆசிரமம்? வானப்பிரஸ்த ஆசிரமத்துக்கு யாரும் நம்மள கல்யாண கோலம் பண்ணி வாழ்த்தி கொண்டு போய் உட்கார வைக்க மாட்டார்கள். மனையில கொண்டு நம்மள உட்கார வைக்க மாட்டார்கள். அதே நீ கிரகஸ்தாசிரமம் நுழையும் போது பாருங்க, என்ன நிலையில் வந்தீங்கன்னு பாருங்க. அலங்காரம் என்ன, சாப்பாடு என்ன, ஆஹா ஓஹோ உலகம் கோய்கூடி வாழ்த்தி கிரகஸ்தாசிரமம் தள்ளி விட்டாங்களா? எங்க ஜெனரேஷன் தள்ளிதான் விட்டாங்க. நாங்க இந்த காலத்துல அதுல தேடிக்கிது அந்த கதை விடுங்க. அந்த காலத்துல நம்ம நினைச்சு பார்ப்போம், நாம என்ன கிரகஸ்தாசிரமத்துக்கு போகணும் போகணும் ஒத்த கால் நின்னா அவங்களே பிடிச்சி என்ன பண்ணாங்க? அந்த வயசாச்சு கிளம்பினியே தாட்டி விட்டாங்களா? எப்படி ஊர் கூடி யோசனை பாருங்க. அதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். அது போயிட்டாங்களா? நீங்க பாருங்க, அடுத்த ஆசிரமம் என்ன? இறைவன் சொல்றது கிரகஸ்தத்துக்கு நீ எங்க வந்துடணும்? வானப்பிரஸ்தம். நாம்பளும் வானப்பிரஸ்துக்கு போலாம் போலான்னு முயற்சி பண்ண பண்ண உலகம் நம்ம எங்களை வச்சு நம்மளை இந்த உலகம் எங்க வைத்திருக்க பாடுபடுது. ஏய் டோன்ட் கோ தேர், இங்கேயே இரு.
கிரகஸ்தாசிரமத்திலே இரு இரு இரு. ஏன் எல்லா சுகம் கண்டு வளர்க்கிட்டாங்களா நம்மள வச்சு 20, 30, 40 வருஷமா சுகம் கண்டு வளர்க்கிட்டாங்களா? எனக்கு எல்லாமே நம்ம செஞ்சு வச்சிருமே. மகனே வா, இந்த செஞ்சு வச்சிருக்கேன். கணவரே வாங்க, செஞ்சு வச்சிருக்கேன். இவரே வாங்க, பக்கத்து வீட்டுக்காரே வாங்க, அம்மா வாங்க, அப்பா வாங்க, மாமனார் வாங்க, மாமியார் வாங்க அப்படின்னு செஞ்சு செஞ்சு ஊழியங்கிட்டு பழகிட்டோமா? ஐயோ பயம். ஐயோ வானப்பிரஸ்துக்கு போயிட்டா இவன் நம்மள கண்டுக்க மாட்டா அப்படின்னா நாம யாரையும் கண்டுக்காம இருக்கப்படுறது இல்லைங்க. நாம என்ன சொல்லி கொடுக்குறோம்? கர்ம யோகமா பண்ணு பண்ணு. ஆனா அது அவங்களுக்கு தெரியாது இல்லையா? ஐயோ வானப்பிரஸ்தம்னா அடுத்து என்னது? ஐயோ சன்னியாசி. அந்த சாமியார் முன்னால போயிடுவா. நீங்க பாருங்க, எப்ப வேதாந்த வகுப்புகளை வர்றீங்களோ உங்களை அறியாம நீங்க வானப்பிரஸ்தத்துக்கு வரும்போதே எதிர்ப்பு இருக்கும். கல்யாணம் மாதிரில ஊர் கூடிய நம்மளை வாழ்த்த மாட்டாங்க. எதிர்ப்பு 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 வானப்பிரஸ்தத்துக்கே ஆரம்பிச்சிடும். ஏன்? அவங்க எதை ஸ்டார்ட் பண்றாங்க? இங்கிருந்து அவன் எங்க போயிடுவா? சன்னியாசிக்கு போயிடுவா. முட்டாள்தனம், அறியாமை. நம்ம சன்னியாசி. இப்ப நானே சுவாமிஜிக்கு போன் பண்ணி, சுவாமிஜி நாளை நான் சன்னியாசம் ஏத்துக்கிறேன்னா அங்கிருந்து குச்சி வச்சு அடிப்பார். வகுப்புகள் எடுத்துட்டு இருக்காங்க, இஸ் குவாலிஃபைட் டு பி அ சன்னியாசின்னு தெரிஞ்சாலும் விட மாட்டான். ஒழுங்கா வீட்டுக்கார சோத்தை போட்டு வீட்டுல உட்காந்துரும்ப. நம்ம கேட்க போறது இல்லை. ஒரு ஞான நிஷ்டைக்கு வந்தவங்க, ஒரு ஜீவன் முக்தாக ஏதா இருந்தாலும் ஓகே, சன்னியாசம் போனாலும் ஓகே, ஏதாவது கிரகஸ்தாவோ அந்த மனநிலைக்கு வந்தாங்க. நாங்கள் போய் என்ன பார்க்க மாட்டோம், ஜி நான் ஆசிரமத்துக்கு வரேன் ஜீன்லாம் கேட்க மாட்டோம். தேவையில்லை. எங்கிருந்தா என்ன? ஆனந்த பிராப்தி துக்க நிவர்த்தி இங்கேயே கிடைச்சாச்சுங்க. அப்புறம் இதுக்கு நாம அங்க போய் உட்கார்ந்து இருக்கிற வேலையை பார்த்துட்டு ஏதோ சக்க இப்போ என்ன இந்த உடம்புல இருக்கிற எதுக்காக பிறந்தமோ அந்த வேலையை முடிச்சிட்டோம். இனி கொடுக்குற ஒரு நாள் என்னதுதான் போனஸ், அதை வாழ்ந்துட்டு போகும். ஒரு கம்பல்சன், ஒரு நீடு, ப்ரெஷர் எதுவும் கிடையாது. எது சன்னியாசம் போயிட்டா நம்ம நிறைய நேரம் படிக்கலாம், தேவையில்லை. எல்லாம் படிச்சு முடிச்சாச்சு. இனிமேல் என்னத்தை போய் படிச்சு என்னத்த இருக்கிற வரைக்கும் யூஸ் ஆகிட்டு போவோம். அப்படிங்கும் போது நம்ம எல்லாம் போய் கேட்க மாட்டோம். ஏன்னா நீங்க நினைச்சுக்காதீங்க உடனே இவங்க போய் அங்கே ஃபோன் பண்ணி கேட்பாங்க. அப்போ ப்ரெஷர்னு அர்த்தம், இங்க இருக்க முடியும்னு அர்த்தம். நாங்கள் வரேன்னா என்ன அர்த்தம்? இங்க என்னால் சுகமா இருக்க முடியும்னு அர்த்தம். அது பிகினிங்ல இருக்கும். வானப்பிரஸ்தத்தில் இருக்கும்போது அந்த போராட்டம் தோணும். நாம சன்னியாசிக்கு போயிடலாம் நமக்கும் தோணும். வீட்டுருக்கவங்களை என்னதான் பிளான் பண்ணுவாங்க, ஓ இவங்க அங்க போயிடுவாங்க. அதெல்லாம் என்னது? அறியாமையில் வருகிற விளைவுகள். புரிஞ்சுங்களா? ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். அடுத்தது வர்ணம். அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.